الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب حلاوة الإيمان. மேலே நேற்று சொல்லிட்டோம், ஒன்னாஸ் அஜ்மயின், வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மயின். ஜவாமியுல் கலீமுல உள்ளது. இதெல்லாம் கலாம் முக்தசராக இருக்கும், பொருள் நிறைந்ததாக இருக்கும். இந்த ஹதீஸில் வாலிதைனுடைய மஹப்பத், இது மஹப்பத்தை இஜ்லால், மஹப்பத்தை ஆலாம், கண்ணியமான முறையில் கண்ணியப்படுத்துதலுடைய பார்வையில் ஏற்படுகின்ற மஹப்பத். அது கண்ணியம் நிறைந்த மஹப்பத். பெற்றோரின் மீது அன்பும் இருக்கும், மரியாதையும் இருக்கும். உஸ்தாதுகளின் மீது உண்டான முஹப்பத்தும் அப்படித்தான், அன்பும் மரியாதையும் சேர்ந்த முஹப்பத். அடுத்து வலத், ரஹ்மத், ஷஃபகத், இரக்கம், அன்பு, பாசம், அது சம்பந்தமான முஹப்பத். மூணாவது முஹப்பத் முஷாக்கலத், எல்லாம் கலந்த முஹப்பத். தங்களுக்கு மத்தியில் மனிதர்கள், நண்பர்கள், நண்பர்களுக்கு மத்தியில், கூட்டாளிகள், கூட்டாளிகளுக்கு மத்தியில், தொழிலாளர்கள், தொழிலாளர்களுக்கு மத்தியில், எல்லா அன்பும் ஒன்னா சஜ்மயின்ல வந்துடும். இந்த மூணு அன்பை விட உலகத்தில் வேறு எந்த அன்பும் இல்லை. அதனால்தான் இது ஜவாமியுல் கலீம் என்று சொல்கிறாங்க. பாபு ஹலாவத்தில் ஈமான். ஈமானுக்குன்னு ஒரு மஸா, ஒரு ருசி, டேஸ்ட் இருக்குது. உணவுப் பொருளுக்கெல்லாம் தனி டேஸ்ட் இருக்குது. மாம்பழத்துக்கு ஒரு டேஸ்ட், ஆரஞ்சுக்கு ஒரு டேஸ்ட், உணவுப் பொருளில் பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட், பலவுக்கு ஒரு டேஸ்ட். அந்த மாதிரி ஈமானுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கிறது, ஒரு மஸா இருக்கிறது. பிஹி قال حدثنا محمد بن المثنى قال حدثنا عبد الوهاب الثقفي قال حدثنا أيوب عن أبي قلابة عن أنس عن النبي صلى الله عليه وسلم قال: ثلاث من كن فيه وجد حلاوة الإيمان
சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். நபியிடமிருந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. நபி தோழர் அனஸின் வழியாகத்தான் நமக்கு இது கிடைச்சிருக்கு. சலாசுன் 3 விஷயங்கள், 3 சலாசு ஹிசாலின் 3 பண்புகள் என்று சொல்லலாம். மன் குன்ன ஃபீஹி, யாரிலே அந்த 3 இருக்கிறதோ, கானு குன்ன ஃபீஹி, யாரிலே அந்த 3 இருக்கிறதோ, வஜத ஹலாவத்தல் ஈமான். வஜதண்ட அசாப, ஈமானுடைய இன்பத்தை பெற்றுக்கொண்டான், ஈமானுடைய ருசியை பெற்றுக்கொண்டான். 1 அன் யகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவனுக்கு ரொம்ப 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 பிரியமானவர்களாக இருப்பார்கள். மிம்மா சிவாஹுமா, அந்த இருவர் அல்லாத எல்லாத்தை விட. மிம்மா சிவாஹுமா, இந்த ஒரு துண்டு முன்னாலேயும் வந்துருச்சு. லா யகூனு லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலை உடனே அதில் நபி அவர்கள் நான் என் மீது உண்டான பிரியம் என்று சொன்னாங்க. இதில் கூடுதல் என்னன்னு சொன்னால், அன் யகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹுடைய பிரியம், ரசூலுல்லாஹுடைய பிரியம், ரசூலுல்லாஹுடைய பிரியம், அல்லாஹுடைய பிரியம். முந்தையே சொல்லியிருக்கிற 2 பிரியத்தையும் பிரிச்செல்லாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பிரிச்சாச்சுன்னு சொன்னால் க்ளோஸ் ஆகிடும் ஈமானே. அன் யகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா வ அன் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். 2வது, ஒரு மனிதனை விரும்புவதாகவும் அவனை விரும்ப மாட்டான் அல்லாஹ்வுக்காகவே தவிர. அல்லாஹ் ரசூல் அல்லாதவர்களை விரும்புவாங்களா மோமின்கள்? இங்கே அல்லாஹ் நபி சொல்கிறாங்க, விரும்பலாம். அந்த விருப்பம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அழகுக்காக விரும்புதல், திறமைக்காக விரும்புதல், சொந்தத்துக்காக விரும்புதல், உபகாரத்திற்காக விரும்புதல், இப்படியெல்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் அது மட்டும் காரணமாக இருக்கக்கூடாது. அங்கே அசலில் எல்லாத்துலேயும் ஜாயிண்ட் ஆகணும் அல்லாஹ்வுக்காக. இப்போ ஒரு மனிதனை விரும்புகிறான். ஒரு மனிதன் புள்ள அத்தாவை அம்மாவை விரும்புகிறான், அத்தா புள்ளைய விரும்புகிறான், கூட்டாளியை விரும்புகிறான், சொந்தக்காரனை விரும்புகிறான். மார்க்கம் அனுமதிக்கிறது. இதைத்தான் ஹுக்கூக்குல் இபாதில் வரும். இது அன் யகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி ஹுக்கூக்குல்லாஹ்ல வரும். அன் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ் ஹுக்கூக்குல் இபாதில் வரும். உங்கள் அத்தாவை ஏன்டா விரும்புகிற, உங்கள் அம்மாவை எதுக்கு விரும்புகிற, உன் பிள்ளையின் மீது ஏன் விரும்புகிற? அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோரை வபில் வாலிதைன் இஹ்சானா. அல்லாஹ் சொல்கிறான், சொந்தக்காரங்களோட அன்பா நேசமாக இருங்க, பதில் குர்பா. இப்படியாக எந்த விஷயமாக இருந்தாலும் நம்முடைய அந்த அன்பும் பாசமும் பண்பும் அல்லாஹுடைய கட்டளைக்காக, அல்லாஹுடைய வழிகாட்டுதலுக்காக, அல்லாஹுடைய விருப்பத்திற்காகத்தான் நான் விரும்புகிறேன்.
முடிஞ்சு போச்சு. கைருல்லாக விரும்பலாமா விரும்பக்கூடாதா? விரும்பலாம். லில்லாஹி விரும்பணும். கூட்டாளி விரும்புறது எதற்காக? மனோ இச்சையின்படி விரும்பக்கூடாது. அவரும் முஸ்லீம், நானும் முஸ்லீம், அவரும் நானும் ஒரே பாடத்தில் ஓதிக்கிட்டு இருக்கோம். என் பக்கத்தில் அவர் உட்காருவார். அவர் என்னுடைய ஜாருக்காக அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் இருக்குது, எப்படி இருக்கணும்னு சொல்லி, இந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு அன்பு ஏற்பட்டுச்சு, பாசம் ஏற்பட்டுச்சு, நட்பு ஏற்பட்டுச்சு என்கிற முடிவு வரணும். ஐ யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். மூணாவது, ஐ யக்ரஹ வெறுப்பதாகும். ஐ யஊத மீளுவதை குஃப்ரிலே. கமா யக்ரஹ் ஐ யுக்தஃப ஃபின்னார். நெருப்பிலே போடப்படுவதை வெறுப்பதை போல. இங்கே ஐ யஊதன் இருக்கு. சஹாபாக்கள்லாம் குஃப்ரில் இருந்தாங்க, குஃப்ரில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எனவே குஃப்ரில் இருந்து இஸ்லாத்துக்கு திரும்பவும் குஃப்ரில் மீளுவதுன்னு சொல்லி, நம்மளை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் போதே முஸ்லீமாக பிறந்தோம், காஃபிராலாம் இல்லை. இந்த இடத்துல நமக்கு என்ன பொருள் வரோம்டா, ஐ யஸ்ரிஃப திரும்புவது, குஃப்ரிலே திரும்புவது. ஐ யக்ரஹ ஐ யஊத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹ் ஐ யுக்தஃப ஃபின்னார். நெருப்பில் போடப்பட்டால் யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் குஃபருடைய அந்த ரூட்டில் யாராவது கழுத்து பிடிச்சி தள்ளுனாங்க, பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெறுப்பு வரணும். இது உச்சக்கட்ட நிலை ஈமானில். இந்த 3 விஷயத்தில் முதல் விஷயம் அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத். எல்லா மஹப்பத்தை விட காலிபாக இருக்கணும். ஏன்? அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா தான் முன்இமே ஹக்கீக்கி. யார்கிட்டேருந்து எது கிடைச்சாலும் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து தான் கிடைக்குது. நம்ம அம்மா சோறு போடுறாங்க, நம்ம அத்தா பணம் அனுப்புகிறாரு அல்லது படிக்க வைக்கிறாரு, அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா கொடுத்த நியமத்தை நமக்கு கொடுக்குறான். முன்இமே ஹக்கீக்கி. நான் சொன்ன மாதிரி அன்பிற்கு எத்தனை காரணம் இருக்குதோ அத்தனை காரணங்களும் அல்லாஹ் இடத்துலையும் இருக்குது. நேற்று படித்தோம், ரசூல்லா இடத்துல இருக்குது. ஜமால், கமால், எஹசான், கராபத் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா இடத்துல இருக்குது. அல்லாஹு ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹுக்கு நமக்கு மத்தியில் என்ன கராபத், நெருக்கம். நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். இந்த ஆயத்து பூரா சொல்லுது, நான் வேற நீங்கள் வேற இல்லை, ஏதோ உங்களை படைச்சி விட்டுட்டேன், எப்படியாவது போய் தொலைங்க, அப்படி இல்லை. ஒவ்வொரு நொடியும் நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன், உங்களுக்கு அருகில் தான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு நம்முடைய குருபத்தில் இருக்கிற அல்லாஹ்வின் மீது அன்பு இல்லைன்னா வேறு யாரின் மீது அன்பு இருக்க முடியும்? எனவே அந்த கராபத்தும் அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா இடத்துல இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய கராபத் மும்கினாத்துடைய கராபத்தை போன்றது அல்ல, மஹ்லூகாத்துடைய கராபத்தை போன்றது அல்ல. என் பக்கத்தில் நீ உக்காந்துக்கிட்டால் என் கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுவோம், உங்களை எல்லாம் என் பக்கத்தில் உக்காந்துருக்குறீங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா நம்ம மடியிலேயோ நம்ம தோள்பட்டையிலையோ அல்லது தலைக்கு மேலேயோ அல்லாஹ் உக்காந்துருக்கிறானா? அந்த கராபத்து அல்ல.
இது மானவி கராபத். அல்லாஹுடைய சிஃபாத்துகள் நம்மோடு இருக்கிறது, அல்லாஹுடைய பார்வை நம்மோடு இருக்கிறது, அல்லாஹுடைய சம்உ நம்மோடு இருக்கிறது. அல்லாஹுக்கு தெரியாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. அதுக்கு தான் நம்ம சொன்னோம், அல்லாஹ் தாலாவுடைய குருபத்து இருக்கிறதே அல்லாஹுடைய சிஃபத்துக்கு தகுந்த மாதிரி, அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், மிம்மா சிவாஹுமான் இருக்கு ஹதீஸில். அல்லாஹையும் ரசூலையும் ஜாயின் பண்ணி அல்லாஹ் ரசூலுடைய பிரியம் மிம்மா சிவாஹுமா, அந்த ரெண்டு பேருடைய பிரியத்தை விட, அந்த ரெண்டு பேர் அல்லாத நபர்களின் பிரியத்தை விடன்னு சொல்லி, மிம்மா சிவாஹுமா, ஹுமாவில் போய் அல்லாஹையும் ரசூலையும் இணைக்கலாமான்னு ஒரு கேள்வி. ஏண்டா ஒரு ஹத்தீப் பயான் செஞ்சார், குத்துபா ஓதனார், வமை யாசிஹிமா பக்கத்து கவான்னு சொல்லி நபி அவர்கள் பீசல் ஹத்தீபு அந்த அப்படின்றாங்க. என்னையும் அல்லாஹையும் ஜாயின் பண்ணி ஒரே வார்த்தையில் வமை யாசிஹிமான்னு சொல்லுறியப்பா, பீசல் ஹத்தீபு அந்தேன்டாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹவே சொல்லியிருக்கிறாங்க, மிம்மா சிவாஹுமான்னு சொல்லியிருக்கிறாங்க. தடை செஞ்ச ரசூலுல்லா அவங்க நாவிலேயே மிம்மா சிவாஹுமா வந்திருக்குது. நபி அவர்கள் இந்த ஹதீஸில் ஜம்மு செஞ்சுருக்கிறாங்க தன்னையும் அல்லாஹையும். இது முஹப்பத்துடைய முஆமலா, இது நேசம் அன்புடைய முஆமலா. அல்லாஹுடைய முஹப்பத்தும் ரசூலுடைய முஹப்பத்தும் லாசிம் மல்சூம். அல்லாஹுடைய முஹப்பத் எங்கே இருக்கிறதோ ரசூலுடைய முஹப்பத் அங்கே இருக்கும், ரசூலுடைய முஹப்பத் எங்கே இருக்கிறதோ அல்லாஹுடைய முஹப்பத். இப்போ மனிதர்கள் வெற்றி பெறணும்னு சொன்னால் ரெண்டு முஹப்பத்தும் தேவை, கட்டாயம் சமமாக தேவை. அல்லாஹுடைய முஹப்பத்துக்கு எப்போ ஏத்திபார் இருக்குதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹுடைய முஹப்பத் சேர்ந்து இருந்தால் தான். அதே மாதிரி ரசூலுல்லாஹுடைய முஹப்பத்துக்கு எப்போ மதிப்புன்னு சொன்னால் நபியின் மீது முஹப்பத்துண்டு அல்லாஹுடைய முஹப்பத் இருந்தால் தான் நஃபாஸ் தரும். அப்போ அல்லாஹுடைய முஹப்பத் இருந்துருச்சுன்னா ரசூலுல்லாஹுடைய முஹப்பத் இருக்கணும், இருக்கும். எனவே ஒரே அமீரில் கொண்டு வந்துடலாம். ரெண்டு முஹப்பத்தும் சேர்ந்து தான் ஷரியத். அந்த ரிவாயத்தில் இருக்கிறது அது இஸ்யான் உமை யாசிஹிமா, நபிக்கு மாறு செய்வது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, அது தனித்தனி பாவம். ரெண்டு முஹப்பத்தை மாதிரி ஒன்றும் அல்ல. அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது தனி பாவம், ஹலாக்கத்தை உண்டாக்கிடும். ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்வதும் ஹலாக்கத்தை உண்டாக்கிடும். எனவே ரெண்டு பேரையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறதை தடுத்துருக்கிறாங்க. அல்லாஹையும் ரசூலையும் உமை யாசிஹிமான்னு சொல்லாத, உமை யாசில்லாஹ வ ரசூலஹுன்னு சொல்லு என்று சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹுக்கு மாறு செஞ்சாவே நாசமாக போயிடுவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாவே உமை யாசிஹிமான் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து மாறு செஞ்சான்ற ஒரு கருத்து வந்துடும். இது ஒரு கருத்து, பல கருத்தில். வஜத ஹலாவத்தல் ஈமான், ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய இன்பம், ஈமானுடைய டேஸ்ட். ஹலாவத்தில் ஹிஸ்ஸி நோக்கமா மானவி நோக்கமா? ஹலாவத்தை ஹிஸ்ஸி, நாக்கில் தெரியும். மாம்பழத்தை வச்சா, சர்க்கரையை வச்சா, சீனியை வச்சா, மாம்பழம் இனிக்கிறது, சர்க்கரை இனிக்கிறது, ஷர்பத் இனிக்கிறது, சீனி இனிக்கிறது, கல்கண்டு இனிக்கிறது. இனிப்புன்னு ஒரு பேர் தான்,
எல்லாம் ஒரே இனிப்பா. அதான் ஹிஸ்ஸி ஹலாவத். இன்னொன்று இருக்கிறது மானவி ஹலாவத். இங்கே ஹலாவத்தல் ஈமானில் மானவியா கல்பியாங்கிறாங்க. இதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம் மானவி. காரணம் ஈமான் புலன்களுக்கு புலப்படுகின்ற ஹெஸ்ஸி பொருள் அல்ல. ஹெஸ்ஸி என்று வச்சா தாத் இபாதத்தில் கல்புல இனிக்கணும். ஹல்வா தின்றா நாக்கு இனிக்கிற மாதிரி தொழுதா கல்புல இனிப்பு வரணும். அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம், ஹிஸ்ஸி ஹலாவத்துன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மார்க்க விஷயங்கள் தபை விஷயங்கள் போன்று ஆயிடணும். மார்க்க விஷயங்களை விட்டுட்டா, தபை விஷயங்களை விட்டுட்டா எப்படி வருத்தம் வருமோ, கஷ்டம் வருமோ அப்படி வரணும். பசிக்குது, தண்ணி தாகம் எடுக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது, இப்போது தாங்க முடியாத கஷ்டம். தொழுகையை விட்டுட்டோம், பாடத்துக்கு வரதை விட்டுட்டோம், நோன்பு வைக்கிறத விட்டுட்டோம், பசி வயிற்ற கிள்ற மாதிரி நோன்பு வைக்கிறத விட்ட உடனே மனசில் கவலை வரணும். இப்படி விட்டுட்டோமே, தொழுகாமல் இருந்துட்டோமே, பசிக்கிறதே சாப்பாடு இல்லையே, தாகம் எடுக்கிறதே தண்ணீர் கிடைக்கலையே என்கிற அந்த சிரமம் இருக்கிறதே, அந்த தக்லீஃப் இருக்கிறதே, அதே மாதிரி தக்லீஃப் மார்க்கத்துடைய விஷயங்களை எது கடமையாக இருக்குதோ அதெல்லாம் விட்டுட்டா என்ன செய்யணும், வரணும். மார்க்க விஷயங்கள் இல்லை, ரகுபத் இருக்கணும். தபை விஷயங்கள் ரகுபத் இருக்கிற மாதிரி. பசிக்குது, 2 ரொட்டியும் 2 துண்டு இறைச்சியும் கொடுத்தா எவ்வளோ ஆசையாக இருக்கும். தண்ணி தாகமாக இருக்கிறது, கூல் வாட்டர் ஒரு கிளாஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ரொம்ப பிடிச்சு போயிடும். இந்த மாதிரி இபாதத்துகள் செய்யும்போது ஒரு விதமான இன்பம் வரணும். இதுதான் இங்கே வஜத ஹலாவத்தல் ஈமான் என்று சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் அவங்களுக்கு தான் புரியும். ஹலாவத்துல் ஈமான் அவங்களுடைய ஈமானுடைய அந்த உறுதி, அந்த பக்கா தன்மை, பலம், இதை வச்சு தான் இபாதத்துகளில் ஏற்படக்கூடிய டேஸ்ட், ருசி, மசா அனுபவிக்கலாம். அவங்க சொல்லி காமிக்க முடியாது. ஒரே ஒரு தஹஜ்ஜுத் தொழுகை விட்டதுக்காக வேண்டி சில பெரிய மனிதர்கள் 1 ஆண்டு காலம் இரவில் தூங்குறதில்லை அப்படின்னு நஃப்ஸுக்கு தண்டனை கொடுத்தாங்களாம். ஏன் தஹஜ்ஜத்தை விட்டேன்னு சொல்லி. இதெல்லாம் ஹலாவத்துல் ஈமான் உள்ளவங்களால் தான் அதெல்லாம் முடியும். அதை தப்பு செஞ்சுட்டா மற்றவங்க தண்டனை கொடுக்கறது இருக்கட்டும், அதில் நமக்கு நாமே தண்டனை கொடுக்கறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பாருங்கள். பிலால் அல்லாஹ் அக்பர், அடி வாங்குறாரு, வாங்குறாரு, வெயிலில் போடப்படுது, கல் வைக்கப்படுகிறது. அஹதுன்னு சொல்கிறத விட்டாரா? ஹஜ்ரத் அம்மார், ஹஜ்ரத் ஹுபைப், அவங்கெல்லாம் ஹலாவத்துல் ஈமானை அப்படியே ருசித்து பார்த்தவங்க. நீ என்ன வேண்டுமானாலும் செஞ்சுக்க, ஈமான் என்ன கூட தயாராக இல்லைன்னு சொல்லி. பாபுன் அலாமத்துல் ஈமான் ஹப்புல் அன்சார். ஈமானுடைய அடையாளம் அன்சாரி சஹாபாக்களை நேசிப்பது. முஹாஜிரின் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அன்சாரி சஹாபாக்கள் இருக்கிறாங்க. தெரியும் உங்களுக்கு, மக்காவிலேருந்து சொந்த இல்லங்களை, குடும்பத்தை
இஸ்லாத்துக்காக விட்டு வந்தவங்கெல்லாம் முஹாஜிரீன்கள், வெறுங்கையோடு வந்தவங்க, உடுத்தின துணியோடு வந்த சஹாபாக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டு உதவி செஞ்சு வீடு கொடுத்து எல்லா உதவியும் செஞ்சவங்களும் அன்சார். நபி சொல்கிறாங்க, அன்சாரிகளின் மீது பிரியம் இருந்தால் நீ மூமின், அன்சாரிகளை வெறுத்தா நீ முனாஃபிக்குன்னு சொன்னாங்க. பிஹி கால தசனா அபுல் வலீத் கால தசனா ஷோபா قال أخبرني عبد الله بن عبد الله بن جبر قال سمعت أنس بن مالك عن النبي صلى الله عليه وسلم قال آية الإيمان حب الأنصار وآية النفاق بغض الأنصار. ஈமானுடைய அடையாளம் அன்சாரிகளுடைய ஹுப்பு, நிஃபாக்குடைய அடையாளம் அன்சாரிகளின் மீது உண்டான விரோதம், புகுது, வெறுப்பு, விரோதம், பகைமை. இமாம் புகாரி யார்? ஈமான் முரக்கபுன்னு சொல்கிறவர். பல வஸ்துக்கள் சேர்ந்து தான் ஈமான்னு சொல்லுவாங்க. அவங்க தலைப்புகள் பூரா அப்படித்தான் இருக்கும். நம்ம சொல்லுவோம் ஈமான் பசீட்டுன்னு சொல்லி. இப்போ தெரிஞ்சு போச்சு ஈமான் வேறு, ஈமானுடைய அடையாளம் வேறு. இதில் தெரிஞ்சு போச்சு ஈமான் வேறு, அடையாளம் வந்து ஹாரிஜில் தானே இருக்கும், பாத்தினில் இருக்குமா? எனவே இதெல்லாம் வந்து காமிலுல் ஈமானுக்கு, நூறுல் ஈமானுக்கு, லவாஹிக்குல் ஈமானுக்கு உள்ளதுன்னு சொல்லுவோம். இதுக்கு முந்தி தாமு சொன்னாங்க மினல் இஸ்லாமுன்னு சொல்லி. இப்போ ஹுப்புல் அன்சார அலாமத்துல் ஈமான்னு சொல்கிறாங்க, புகுதுல் அன்சார அலாமத்துல் நிஃபாக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கேள்வி வரும், இப்போ முஹாஜிரீன்களை பிரியப்படுவது, முஹாஜிரீன்களை பகமை கொள்வது நபி சொல்லலையே, அதெல்லாம் ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? முஹாஜிரீன்களை பகைச்சிக்கலாமா? முஹாஜிரீன்கள் நபியுடைய கபீலாவில் உள்ளவங்க, நபியுடைய குடும்பத்தில் உள்ளவங்க, குறைஷி பாரம்பரியத்தில் உள்ளவங்க. நாட்டை விட்டுட்டு வந்தாங்க, வீட்டை விட்டுட்டு வந்தாங்க, கஷ்டத்தை சுமந்துக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு தனி சிறப்பு இருக்குகிறது, மாற்று கருத்தே இல்லை. சமுதாயமே ஏற்றுக்கொண்டு இருந்தது அவங்களுக்கெல்லாம் தனி சிறப்பு இருக்கிறதுன்னு சொல்லி, நபியுடைய குடும்பத்தில் உள்ளவங்கன்னு சொல்லி. அதனால் அவங்களுடைய சிறப்பை எடுத்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன் இங்கே சொல்லலைன்னு சொன்னால், சிறப்பிற்குரியவங்க இல்லைன்றல்ல, அவங்க சிறப்பு வந்து முசல்லம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது பதீஹி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த சிறப்பு ரசூலுல்லாஹுடைய குடும்பம், தியாகம் செஞ்சவங்க, நாட்டை துறந்தவங்க, வீட்டை துறந்தவங்க என்கிற அந்த சிஃபத்தெல்லாம் அன்சாரிகள்கிட்ட இல்லை. அப்போது இந்த அன்சாரிகளுக்கு என்ன சிறப்பு இருக்குகிறது என்பதை சமுதாயத்துக்கு சொல்லணும், உலகத்துக்கு சொல்லணும் என்பதற்காக இங்கே நபி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அப்போ அன்சாரிகளுடைய ஹுப்பை இந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், முஹாஜிரீன்களுடைய ஹுப்பு பி தரீக்கில் அவுலா கட்டாயமாகிவிட்டது. நபி ஏன் சொல்லலை? தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அடுத்து ஒரு கேள்வி வரும், சிஃபின் யுத்தம் நடந்தது, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் மத்தியிலே. அதில் அதிகமான அன்சாரிகள் அலியோடு இருந்தாங்க.
எதிரி படையில் முஆவியா இருக்கிறாங்க. அப்போ அந்த முஆவியா படையில் இருக்கிறவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு படையில் இருக்கிறவங்கள எதிர்த்து யுத்தம் செஞ்சாங்களே, அப்போ அவங்கெல்லாம் முனாஃபிக்குகளா? இந்த ஹதீஸின் படி ஆயத்துன் நிஃபாக் புகுதுல் அன்சார், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை எதிர்த்து யாரெல்லாம் போரிட்டாங்களோ அவங்க சஹாபாக்கள் தான். இப்போ அவங்கெல்லாம் நிஃபாக்குடைய அந்த அடையாளத்துக்கு வந்திருக்கிறாங்களா? இதான் கேள்வி. புரிஞ்சா புரியலையா? இப்போ நீ புரியணும், புகுது வேற கித்தால் வேற. அந்த சஹாபிக்கும் இந்த சஹாபிக்கும் யுத்தம் நடந்துச்சு. அந்த சஹாபிக்கும் இந்த சஹாபிக்கும் புகுதெல்லாம் ஒன்றும் இல்லை. சண்டை நடக்கிறதுக்காக வேண்டி புகுது பகமை கட்டாயம் இல்லை. பகமை இல்லாமையும் சண்டை வரும். அண்ணனுக்கு தம்பிக்கு மத்தியில் சண்டை, புரியுதா? மூணாவது வீட்டுக்காரன் அண்ணன் அடிக்க வந்தான். உடனே தம்பிக்காரன் கம்பத்துக்கும் யாரா அடிக்கிற? அப்போது அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை நடந்துருக்குது. இருந்தால் கூட அந்த தபை முகப்பத் என்ன செய்யாது, போகாது, வேடிக்கை பார்க்க மாட்டான் அடிக்கிட்டோன்னு சொல்லி. நிறைய குடும்பங்கள் அப்படி இருப்பாங்க. ஒரே குடும்பம், அவங்களுக்கு மத்தியில் பிரிஞ்சு கிடப்பாங்க 5-6. இந்த குடும்பம் இல்லாமல் வேறு குடும்பம் தாக்கம் வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவான். இப்போ நல்லா புரிஞ்சுருக்கும், புகுது வேற கித்தால் வேற. ஆகவே சஹாபாக்களுக்கு மத்தியில் கித்தால் நடந்துச்சு. இது இஜ்திஹாதி காலத். இதான் ரைட்டுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் வாழை தூக்குனாங்க. அதான் ரைட்டுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு, அதனால் வாழை தூக்குனாங்க. இவங்களை வெறுத்தோ இவங்களை பகைமை கொண்டோ அவங்கள பகைமை கொண்டோ என்ன செய்யலை, இது செய்யலை. எனவே புகுது வேற கித்தால் வேற. இதுக்கு வரலாறுகளில் நிறைய சான்றுகள் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியாவுக்கும் மத்தியில் அந்த இஃப்திலாஃபி சண்டைகள் நடந்து கொண்டிருக்கும்போது ரோம் நாட்டுடைய கைசர் முஆவியாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபுல் உதவி செய்கிறோம். நீங்கள் எதிர்க்கிற அலியை எதிர்த்து என்ன உதவி வேணும்னு சொல்லி கேட்குறார். मुझे खबर मिली है तुम्हारे साहिब यानी हज़रत अली तुम पर ज़ियादती कर रहे हैं. எனக்கு செய்தி கிடைத்தது, உங்களுடைய தோழர் அலி உங்கள் மீது வரம்பு மீது நடக்கிறார். நீங்கள் சொன்னீங்கண்டா உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், அவரை எதிர்த்து நீங்கள் போரிடன்னு சொல்லி. நல்ல சந்தர்ப்பம் தானே, படைகள் கிடைச்சா. அமீர் முஆவியா என்ன செஞ்சாங்க, ஓ நஸ்ரானி குத்தே, ஓ கிறித்துவ நாயே, துஜே ஹியால் ஹுவா, இப்படியா நினைத்து கொண்டாய்? मौक़िया पाकर अब मदीना की तरफ मुसलमानों की तरफ हमला और हो, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முஸ்லீம்களை எதிர்க்கலாம், மதீனாவை தாக்கலாம் என்று இஸ்லாத்துடைய வேரையை க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லி ஞாபகம் வைத்துக்கள். நீ மதீனாவை தாக்க முற்பட்டால், முஸ்லீம்களை எதிர்க்க முற்பட்டால் ஒரே ஒரு பாதம் அடி கூட ஒன்றால் வைக்க முடியாது. நாங்கள் அலியோடு சேர்ந்து ஒன்று எதிர்ப்போம். அப்போ எங்களுக்கு அலி வேற நான் வேற அல்ல, ஒன்றா சேர்ந்து ஒன்றை எதிர்ப்போன்னு சொன்னாங்க. இப்போ அலியின் மீது பகைமை இருந்தால் இந்த வார்த்தை வருமா? வராது. அப்போ இஃப்திலாஃப் கருத்து வேறுபாடு என்பது பகைமையின் அடையாளம் அல்ல. இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா எல்லாம் அன்பானவங்க தான். ஆனால் அவங்களுடைய ஆய்வில் ஒன்று கூடன்னு வரும், இவங்க ஆய்வில் கூடாதுன்னு வரும். இந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் வச்சு அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க அர்த்தம் இல்லை. பாபுன்
தலைப்பு இல்லை. பாபுன் பொதுவாக இமாம் புகாரி சில நேரங்களில் இதுக்கு முந்தி உள்ள பாபோட தொடர்பு உள்ள விஷயங்களை கல் ஃபஸ்லி மினல் பாபி சாபிக், முந்திய பாபிலிருந்து இது ஒரு துணை பிரிவு என்கிற அர்த்தத்தில் பேசுவாங்க. அதோட கருத்து உள்ள ஒத்த கருத்து உள்ளதுன்னு சொன்னால் தனி பாபு போட மாட்டாங்க. பாபுன் ஹாதா பாபுன் பாபுன் به قال حدثنا أبو اليمان قال حدثنا شعيب عن الزهري قال أخبرنا أبو إدريس عائذ الله بن عبد الله أن عبادة بن صامت وكان شهد بدرا وهو أحد النقباء ليلة العقبة. عبادة بن صامت அன்சாரி சஹாபி. இவர்கள் பத்ரிலையும் கலந்து கொண்டாங்க. கான ஷஹித பத்ரன். அது மட்டுமல்ல, அகபா இரவிலே நொக்கபாக்களில் ஒருவர். நபி மக்காவில் இருக்கும்போது மதீனாவில் இருந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அந்த கட்டத்தில் மதீனாவிலும் வரக்கூடிய சில நபர்களை தாவத்து கொடுப்பாங்க, இஸ்லாத்துக்கு பக்கம், ஈமானின் பக்கம். அந்த அடிப்படையில் சில பேரில் தாவத்து கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் நுக்கபாக்கள். இவங்களுக்கு தாவத்து கொடுத்து ஈமானம் சொல்லி, நீங்கள் மதீனாவுக்கு போய் நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்கள், நான் கொண்டு வந்த இந்த அக்கீதாக்களை கொள்கைகள் எடுத்து சொல்லுங்கன்னு ஒரு பையத்து செஞ்சுருந்தாங்க. நபி மக்காவில் இருக்கும்போதே ஒன்றும் மதீனாவுக்கெல்லாம் போகலை. அப்போ மக்காவுக்கு வந்த சில பேரிடத்தில் பேசினாங்களே, அந்த அவங்களில் ஒரு 10 பேரை 12 பேரை என்ன செஞ்சாங்க, தலைவர்களாக ஆக்கி பொறுப்பாளர்களாக ஆக்கி அவங்கள்ட்ட செய்திகளை சொல்லி நபி போகிறதுக்கு முன்னாலே பக்குவப்படுத்தினாங்க மதீனாவாசியால். அதில் இவர் ஒருத்தர் உபாதத்து பொண்ணு சாமித்துன்னு சொல்லி. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உபாதா தான் சொல்கிறாங்க. நாங்கள் மக்காவுக்கு வந்திருக்கும்போது எங்களை சந்தித்து வஹவுலஹு இசாபத்துன் மின் அஸ்ஹாபிஹி, நபியை சுற்றி சஹாபாக்கள்லேருந்து ஒரு சின்ன ஜமாத் இருக்க சொன்னாங்க, பாய் அவுனி, என்னிடத்தில் பைய செய்யுங்கண்டு. நான் சொன்னா இல்லையா, நபி இப்போ மக்காவில் தான் இருக்கிறாங்க. மதீனாவில்னு வந்தவங்க இவங்க மக்கா விட்டு வெளியே வந்து அவங்கள கூப்பிட்டு அழைத்து பேசி நபி பையத் செய்கிறாங்க, கையடிச்சு வாங்குறாங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயம் அல்லா துஸ்ரிகு பில்லாஹி ஷையா. இதான் முக்கியமான பாயிண்ட். 1000 சிலைகளை கடவுள்களை வணங்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் ஒருவன், அவனை கொண்டு எதையும் நீங்கள் சிறுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வலா தஸ்ரிக்கு, திருடாதீர்கள்னு சொன்னாங்க. வலா தஸ்னு, விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. வலா தக்குத்துலு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை உயிருடன் கொல்லாதீர்கள்னு சொன்னாங்க. வலா தாத்து பி புஹ்தானின் தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் அர்ஜுலிக்கும், இட்டு கட்டாதீர்கள் என்று சொன்னாங்க. இல்லாததை பொல்லாததை. வலா தாசு ஃபி மஅரூஃபின், நல்ல விஷயங்களில் மாறு செய்யாதீர்கள். ஃபமன் வஃபா மின்கும், உங்களில் யார் நிறைவேற்றினாங்களோ, கரெக்டாக நடந்தாங்களோ, ஃபாஜ்ருஹு அலல்லாஹ், அதற்கு கூலி அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். அல்லாஹின் மீது கடமைன்னு பொருள் சொல்லக்கூடாது. ஃபாஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ் தன் மீது சொல்ல, அல்லாஹ் மீது எதுவும் கடமை இல்லை. மஹ்லூக்கின் மீது தான் கடமை உண்டாகும். ஆனால் கடமை இல்லாத அல்லாஹ் தனக்குத்தானே கடமையை ஆக்கிக்கிட்டான். அல்லாஹின் மீது கடமையானா அல்லாஹின் மீது யார் கடமையாக்க முடியும்?
யாரும் கடமையாக்க முடியாது. வமன் அசாபமின் தாலிக்க செய்யா, சிறுக்கு வைக்கிறது, திருடுறது, விபச்சாரம் செய்கிறது, இதுலேருந்து எதையாவது யாராவது செஞ்சிட்டா ஊக்கிப ஃபித் துன்யா, உலகத்திலேயே தண்டனை கொடுக்கப்படும். ஃபஹுவ கஃபாரத்துன், அது அதற்கு பரிகாரம். உமன் அசாபமின் தாலிக்க ஷையன், இதிலிருந்து யாராவது செய்தால், சும்மா சத்தரஹுல்லா, அல்லாஹ் மறைச்சிட்டான், நீ செஞ்ச தப்பே, விபச்சாரம் செஞ்சிட்டே யாருக்கும் தெரியல, அல்லாஹ் மறைச்சிட்டான். தெரிஞ்சிச்சு, கல்யாணம் செஞ்ச ஆளா கல்யாணம் செய்யாத ஆளா, கல்யாணம் செய்யாத ஆளான்னு சொன்னால் 100 அடி அடித்து தண்டனை கொடுப்போம். கல்யாணம் செஞ்ச ஆளுன்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். யாருக்கு தெரியல, சத்தரஹுல்லா. திருண்ணை யாரும் கண்டுபிடிக்கல, யாரும் பார்க்கல, கண்டுபிடிச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க, கையை விட்டுடுவோம். அல்லாஹ் மறைச்சிட்டான். பஹுவ இலல்லா, அல்லாஹோட நீனாச்சு, அவன் தப்பாச்சு. இன்ஷா ஆஃபான், நாளைக்கு மறு உலகத்தில் அல்லாஹ் நான் மன்னிக்கலாம். வ இன்ஷா ஆகபஹு, அல்லாஹ் நாடுன்னு தண்டனை கொடுப்பாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி பையத் வாங்கினாங்க. பாயனாஹு அலா தாலிக், நாங்கள் இதன் மீது நபியிடம் பையத் செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடருவோம் இது சம்பந்தமாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு.